ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் நீண்ட நாட்களுக்கு பழுத்து போகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத பார்க்கலாம். பாவக்காயில் விதவிதமாக பாவக்காய் இருக்கும். அதாவது ஒரே பெரிய பாவக்காவும் இருக்கும், சின்ன சைஸ் பாவக்காவும் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்க பாவக்காய் வந்து மிதி பாவக்கான்னு சொல்கிறது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதில் ரொம்ப கசப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. இந்த சின்ன பாவக்காவை நீங்கள் எப்படி பார்த்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த அரும்பு இருக்குது பார்த்திங்களா, அரும்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்காத அளவுக்கு ரொம்ப சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கிற பாவக்காய் நல்லா பிஞ்சு பாவக்காவாக இருக்கும். பாவக்காய் பார்க்கும் போது ரொம்ப சைஸில் பெருசாக பார்த்து எடுத்திங்கன்னா அது ரொம்ப விதை அதிகமாக இருக்கும். வெயிட்டுமே நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது கம்மியாயிரும். உங்களுக்கு வெயிட்டில் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற பாவக்காய், அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பாவக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பாவக்காய், பெரிய சைஸ் பாவக்காய், எந்த வகையான பாவக்காவாக இருந்தாலும் சரி, பாவக்காவை நீண்ட நாட்களுக்கு பழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க பாவக்காவோட தலைப்பகுதி, வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதோடு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமே பழுத்துரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதி, வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு அடுத்ததான் பாவக்காவையே ஃபுல் பாவக்காவையுமே பாதியாக கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு பாவக்காய் பழுத்து போகாது. நீங்கள் முழு பாவக்காய் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சு 2 நாள்லேயே பழுத்து போயிடும். பழுத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் எல்லா பாவக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவக்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு சில்வர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாவக்காவை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாள் வரைக்கும் பாவக்காய் கெட்டு போகாமல் பழுத்து போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாலித்தீன் கவரு இல்லை ஜிப்லாக் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் பாவக்காய் பழுத்து போகாமல் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.